ஆக்டர் சூர்யாவுடைய விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்துக்காக ஒரு டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த அப்டேட்டை மூவி டீம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் மார்ச் 16ஆம் தேதி சாயங்காலம் 4:06க்கு அந்த டீசர் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம சொல்லியிருந்தோம் மார்ச் 15ஆம் தேதி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ மார்ச் 16ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க. அண்ட் அதே மாதிரி ஏற்கனவே வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துல சஞ்சய் ராமசாமியோட ரெஃபரன்ஸை கொண்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டீசர் அனௌன்ஸ்மெண்ட்டோடைய அந்த ட்வீட்ல வந்து பாத்தீங்கன்னா சஞ்சய் விஸ்வநாத் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் சஞ்சய் ராமசாமிக்கு எந்தெந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் படத்துல கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்து கருப்பு படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இன்னும் 10 நாளுக்குள்ள இந்த படத்தோட ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சீக்கிரமா கருப்பு படத்துல இருந்து அப்டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட செகண்ட் சிங்கிளுமே சீக்கிரமா வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ அந்த செகண்ட் சிங்கிள் பத்தி வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாட்டை ஆக்டர் எஸ்டிஆர் அவரு பாடியிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் கிடைச்சிருக்கீங்க. சோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா ஒரு இமேஜுமே ரிலீஸ் ஆயிருக்கு. சாய் அபியங்கரும் எஸ்டிஆரும் சேர்ந்து ரெக்கார்டிங் செஷன்ல நிக்கிற மாதிரி ஒரு இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ரிலீஸ் ஆயிருக்கு. சோ சூர்யாவுடைய படத்துல எஸ்டிஆர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு பாட போறாரு. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்து எஸ்டிஆருடைய அரசன் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைரக்டர் வெற்றிமாறன் இப்ப ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் மார்ச் 16ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த நியூஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வெற்றிமாறனே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி அதே இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா வடச்சென்னை 2 படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே சீக்கிரமா எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ரொம்ப நாளா இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. எப்போ அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிறது தெரியல. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. டேரக்டர் சங்கருடைய வேல்பாரி படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சங்கர் வந்து தனுஷ் அப்ரோச் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோலுக்காக தனுஷ் அப்ரோச் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் இல்லையா. சோ இப்ப தனுஷ்மே பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ கண்டிப்பா இந்த படத்துல அவருக்கான கேரக்டர் அப்படிங்கிறது பயங்கரமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சங்கர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்காக தனுஷ் கிட்ட 2 வருஷம் கால் ஷீட் கேட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ தனுஷ்க்கு இப்போதைக்கு எவ்வளவு பெரிய லைனப் வச்சிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சோ இவ்வளவு பெரிய லைனப்புக்கு இடையில இவ்வளவு பெரிய டேட் கொடுப்பாரா அப்படிங்கிறது டவுட் தான். இருந்தாலும் இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால அவர் ஓகே சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இது போக இந்த ப்ராஜெக்ட பத்தி இன்னொரு அப்டேட்மே வந்திருக்கு. அந்த வகையில சாவா படத்துடைய ஹீரோவான விக்கி கௌசல் அவருமே இந்த படத்தை நடிக்க போறாரு. டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த தனுஷுடைய D56 படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படம் வந்து கம்ப்ளீட்டா தனுஷுடைய ஃபேன்ஸ்க்கான பிலிமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ தனுஷுடைய ஃபேன்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய படமா இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இது போக இந்த ப்ராஜெக்ட பத்தி லேட்டஸ்டா வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஆக்ட்ரஸ் ருக்மிணி வசந்த் அவங்க தான் ஃபேமிலேட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் ரவி மோகனுடைய ப்ரோகோட் படத்தை பத்தி இப்போ ரீசெண்டா தான் நம்ம சொல்லியிருந்தோம். படத்துடைய டைட்டில சேஞ்ச் பண்றதுக்கு மூவி டீம் பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் இல்லையா. சோ அந்த வகையில ப்ரோ அப்படிங்கிற வேர்டு இருக்கும். அந்த கோடுக்கு பதிலா வேற ஒரு வேர்டை மாத்த போறாங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். சோ இப்போ வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோ கிளப் அப்படின்னு வைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ அந்த கோடுங்கிற வார்த்தைக்கு பதிலா கிளப் அப்படிங்கிற வார்த்தையை மாத்த போறாங்களாமா. சோ இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே சீக்கிரமா எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜானகின் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வாரம் ரிவிஷன் கமிட்டி இந்த படத்தை பார்க்க போறாங்க. சோ இந்த வாரமே பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டேட்டுமே அறிவிச்சிருவாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம் தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் வந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்துரும். ஏப்ரல் 15 நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் இல்லையா. சோ இப்போ வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் எண்ட்ல தான் டிஎன் எலெக்ஷன்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ அந்த வகையில இந்த ஜானகின் படம் பாத்தீங்கன்னா மே ஃபர்ஸ்ட் வீக் அப்படி இல்லைன்னா மே செகண்ட் வீக்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கீங்க. சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.